Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். பழைய ஏற்பாட்டின் பிரமாணம் நியாயப்பிரமாணமாகும். புதிய ஏற்பாட்டின் பிரமாணமோ கிருபையின் பிரமாணமாகும். நாம் இன்று புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வரும் கிருபையில் சார்ந்திருக்கிறோம். தேவ கிருபையின் கீழ் இருக்கிற தேவ பிள்ளைகளை பாவம் ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டாது. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணமானது இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அங்கே பாவத்தின் மேல் ஜெயம் பெறும் வழி இல்லை. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் பாவ நிவாரணத்திற்காக மீண்டும் மீண்டும் ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்தி கொண்டே வந்தார்கள். பூரண பரிசுத்தம் அவர்களில் காணப்படவில்லை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பாவமும் அக்கிரமமும் மூடப்பட்டிருந்தனவே தவிர பாவத்தை மேற்கொள்ளும் கிருபை அங்கே காணப்படவில்லை. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டார். அந்த பலியினால் நாம் பாவ மன்னிப்பை பெற்று பாவத்திலிருந்து ஜெயமுள்ளவர்களாய் விளங்கும்படி பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவம் இல்லாமல் வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு அத்தியாவசியமானதா இருக்கிறது. அது நமது இருதயத்திற்குள் பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியினாலும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலும் நீங்கள் எப்பொழுதும் ஜெயங்கொண்டவர்களாய் விளங்க முடியும். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர் எகிப்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் பிரமாணமோ விடுதலையை கொண்டு வரும் கிருபையின் பிரமாணமாய் இருக்கிறது. குமாரன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையுண்டு. சத்தியம் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கிருபையின் பிரமாணமானது பாவத்திலிருந்து விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவத்தை தராமல் பாவமே அணுகாத பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாக்களிக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகருக்கு ஒரு போராட்டத்தின் வாழ்க்கையாகவே இருக்கிறது. பாவங்களும் அசுத்தங்களும் தங்களை மேற்கொண்டு விடுமோ, அதனால் பரிசுத்தத்தை இழந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது.
நீங்கள் கர்த்தருடைய கிருபைக்கு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை தன் கிருபையினால் தாங்குகிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை நிலைநிறுத்தும் ஐயா. எனக்கு பலன் இல்லையே, உதவி செய்யும் என்று கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கிருபையை அளவில்லாமல் தந்தருளுவார். அந்த கிருபையினாலே நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அதே நேரத்தில் பாவம் மேற்கொள்ளாதபடி கர்த்தருடைய ஆவியினாலும் ஜெப ஜீவியத்தினாலும் நீங்கள் எப்போதும் நிரம்பியிருக்க வேண்டியது அவசியம். அதிகாலை வேளை ஜெபமும் தியானமும் எப்போதும் உங்களை அக்கினி ஜுவாலையாக வைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் கர்த்தருக்காக அக்கினியாய் இருப்பீர்கள் என்றால் சாத்தானால் உங்கள் மேல் வந்து அமர்ந்து உங்களை மேற்கொள்ள இயலாது. அதே நேரத்தில் ஜெபமின்றி வேத வாசிப்பின்றி கர்த்தருடைய பிள்ளைகளின் ஐக்கியமின்றி குளிர்ந்து கரிக்கட்டையாய் இருப்பீர்கள் என்றால் சாத்தான் உங்களை ஆட்கொள்ள அது வழிவகுக்கும். ஜெப ஜீவியம் குறைவுபடும் போதுதான் கோபங்கள், எரிச்சல்கள் திடீரென்று தாக்குகின்றன. அப்படிப்பட்ட தாக்குதலின் போது நீங்கள் சாந்த குணத்தையும் தெய்வீக அன்பையும் இழந்து விடுகிறீர்கள். உங்களுடைய நாவுக்கும் அடக்கமில்லாமல் போய்விட கடைசியில் மன நிம்மதியை இழந்து தவிக்கிறீர்கள். அதிகாலை ஜெபத்தில் ஊக்கமாய் தரித்திருக்கும் போது கிருபை உங்களை நிரப்பும். அப்போது பாவம் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. பாவம் உங்களை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் அவசியம். உணர்வுள்ள இருதயம் இருக்கும் என்றால் குறைகள், மீறுதல்கள், பாவங்கள் ஆகியவை சிறிய அளவில் உங்களை நெருக்கும் போதே கர்த்தரிடத்திலே ஓடிப்போய் அழுது கெஞ்சி அவருடைய கிருபைக்காக ஜெபித்து அக்கினியாகி பாவத்தை மேற்கொள்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அதே நேரத்தில் உணர்வில்லாத இருதயம் இருக்குமென்றால் மனசாட்சி கூட மழுங்கி போகும். பாவம் உங்களுக்கு பாவமாய் தோன்றாது. முடிவில் அது உங்களை பெரிய பாவங்களுக்குள் இழுத்து சென்று ஆவிக்குரிய ஜீவியத்தை அழித்து போட்டுவிடும். தாவீது சொல்லுகிறார், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். பிரியமானவர்களே, உணர்வுள்ள இருதயத்தோடு கூட பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். அப்போது பாவங்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் சாத்தான் எவ்வளவு பாவ சோதனைகளை கொண்டு வந்தாலும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய உம்முடைய உதவியுடன் நான் எல்லா சோதனைகளிலும் இருந்து ஜெயம் கொள்ள எனக்கு உதவி செய்யும். நான் உலகத்தின் பாவ சோதனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதுள்ளது. தேவனே, அவைகளை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும். உமது கிருபை என்னை அக்கினி மதிலாக சூழ்ந்து கொண்டு காப்பதாக. உம்முடைய செட்டைகளின் கீழ் என்னை மூடி மறைத்து கொள்ளும். நீர் எனக்காக ஏற்படுத்திய பந்தயத்தில் மனத்தாழ்மையுடன் ஓட கற்றித்தாரும். முடிவில் சிறப்பான வெகுமதி எனக்காக காத்திருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பந்தயத்தில் நான் வெற்றி பெறும் வரை சோர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய பலனால் என்னை நிரப்பும். உம்மையே நான் இன்று முதல் எல்லா காரியங்களுக்கும் நோக்கி பார்க்க, அதன் மூலமாய் என் ஜீவிய ஓட்டத்திலே விசுவாசத்தையும் பொறுமையையும் கற்றுக்கொள்ள எனக்கும் அருள் தந்து என்னை ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.